எப்பவுல கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? நேத்தே கல்யாணம் பண்ணிக்கினாப்பா. பண்ணிக்கிட்டாளா? என்னல வேற ஒருத்தன் தாலி கட்டின மாதிரி பேசுற? ஆமா அங்கிள், வேற ஒருத்தர் தான் நேத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னல வேற ஒருத்தன் பொண்டாட்டிய தள்ளிட்டு வந்துட்டியா? நான் உன் ஆத்தாள தள்ளிட்டு வந்த மாதிரி. ஆண்டியா எழுதிட்டா வந்தீங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியம் இல்ல உனக்கு. கூறுகட்டவே உள்ள. ஏமா, நேத்து காலையில கல்யாணம் நடந்திருக்கு, இன்னைக்கு இவன் கூட ஓடியாந்துருக்க. இதையே முந்தின நாள் பண்ணியிருந்தனா உன் அப்பனுக்கு கல்யாண செலவாது மிச்சமா இருக்கும்ல. அங்கிள், நேத்து ஈவினிங் தான் தெரிஞ்சிச்சு அவன் ஒரு குடிக்காரன்னு. நைட்டே ஓல்டு காதலனோட ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பட் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர்ற ஜெனிலியா கேரக்டர் மாதிரி எதையுமே டேக் இட் ஈஸியா பேசுறியே, அந்த ஓப்பன் டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டிய குடே குடே வாடி. ஏமா, இந்த பையன் தான் உனக்கு தாலி கட்டின மாப்பிள்ளையா? ஆமா அங்கிள். நீ சொன்னது சரியா தாமா இருக்கு. நிக்க கூட முடியல, சுத்த குடியார பயலா இருக்கான். வேட்டிய துண்டு மாதிரி இடுப்புல கட்டிக்கிட்டு நிக்கான். எப்போ உன்னை பிடிக்கிறேன்னு உன் வீட்டு படியை தாண்டி என் வீட்டு படியை மிதிச்சாலோ அப்பவே இவ எங்க வீட்டு பொண்ணு. மரியாதையா வெளியே போல. வர சொல்ல 4 வீட்டு படியை மிதிச்சு மிதிச்சு வந்தால அதுக்கு என்ன சொல்ற? எலேய், படிப்படியா எகிறத நிறுத்து. எங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா மாடி மாடியா எகிருவோம்டா. உன் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா என் பொண்டாட்டி இட்டு வச்சுடுவா. பயமா இருக்கு. ஏய், எப்போ இவன் கூடலாம் வந்தியோ அப்பவே நீ 4 ஜான்சி ராணிக்கு சமம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ராத்திரி ஆச்சுனா இவனை நான் கூட தனியா பார்க்க மாட்டேன். டாஸ்மாக் மவன, வேட்டி கட்ட தகுதி இல்லாத உனக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்துற தகுதி எல்லாம் கிடையாதுல. அப்பா அப்பா, அவனுக்கு சட்டையே ஒழுங்கா போட தெரியாதுப்பா. சட்டியே போட தெரியாது நீ சட்டை போடுற தகுதியை பத்தி எல்லாம் பேசப்படாதுல. நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு, கழுத்துல இருக்கு. உனக்கு தாலி தானே பிரச்சனை. அந்த பைய கட்டின தாலியை கலத்தி கொடு, மூஞ்சியில விட்டு எறிவோம். போடு போடு, சீக்கிரம் போடு. ஒரு பவுன் 25,000. இது எதுக்கு அந்த குடியாரப்பேட்டை கொடுக்கணும்? திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணா 25,000 ரூபாய்க்கு நாம தாலி வாங்கணும். போடு போடு. ஏய், அந்த பிள்ளை கழுத்துல கட்டல கட்டு. நம்மளோட கலீஜாக்குறான். இப்போ என் பையன் கட்டின தாலி தான் அவ கழுத்துல இருக்கு. நீ போப்பா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் போடா போடா. நான் போயிட்டு என்ன பண்றேன் பாரு. நேத்து பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனார். பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றும் பேசாம இருக்காளே. ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு வரும்போது பறி கொடுத்துருப்பாளோ? யோ ஐர, யூகிக்கிறது கூட பாசிட்டிவா பண்ண மாட்டியா? என்ன முதலியார் கம்முனுக்குறீங்க? ஏன்பா, எங்கள் பரம்பரை நாணயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரியும். அதனால் ஒரு 3 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்க. உங்கள் பணத்தை இன்னைய தேதியிலிருந்து வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றேன். என்ன முதலியார் சொல்கிறீங்க? புரியலையா நோக்கு? 3 மாதம் தவணை கேட்குறார். ஒன்லி 3 months. யோ,
உன்னாண்ட நான் விளக்கம் கேட்கல விட்டேன் என்ன சைலண்டா மூடி நிறியா என்ன முதலியார் விளையாடுறீங்களா நல்லா கதையாகுதே. அதானே இன்னும் ஐடியாவில் சொல்றாரு. முதல்ல பணத்தை வைங்கோ. 2 மாசமா வேலைக்கு போகாம ஒரு பங்கடை பாத்துக்கின்னு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்காம இருக்கேன். நான் தான் வட்டியோட கொடுத்துறேன்னு சொல்றேனே. ஐயா நாங்க என்ன வட்டிக்கு ஆசைப்பட்டா தோட்டத்தை வித்தோம்? நீங்க தானே சொன்னீங்க கீரை தோட்டத்தில் கிடந்து கஷ்டப்படுறத விட அதை வித்துக்கின்னு சிட்டில அழகா ஒரு வீடை கட்டி வாடகை விட்டாக்கா குந்தின் சோறு துண்ணலான்னு. உங்க பேச்சை நம்பி தானே வித்தோம். இப்ப வட்டி அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்றீங்க. மொழியார் என்ன சொல்றீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. அவங்க ஏதாச்சும் தவணை சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தா தான் சொல்லியிருப்பாரு. யோ நீ பணம் கேட்க வந்தியா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? மூடு ஒன்னும் சொல்ல வேணாம். ஐயா நாங்க என்ன விளையாட்டுக்கா பேசிட்டு இருக்கோம்? அவனவன் பொழப்புக்கு வச்சிருந்த தோட்டத்தை வித்துட்டு நிக்கிறோம் ஐயா. இப்படி பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் முதல்ல பணத்தை வாங்கினாரு இல்லையான்னு அத்தை முதல்ல கேளு. என்ன பாஸ்கர் 3 மாசம் தவணை கேட்கிறாரு. பணத்தை கொடுக்கறதுக்கா இல்ல ஓடி ஒளியறதுக்கா என்னன்னு கேளு. ஏன் உனக்கு என்ன நான் வாயா? நீயே முதலியார நேரா கேளு. என்னப்பா பேசாதக்கிற கேக்குறாங்களா? பா டென்ஷனா பேசுறானுங்கப்பா. அச்சர போறானுங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல பெரிய மனுஷன் சொல்லி ஒன்ன விட்டுருவானுங்க. ஆனா உன் பிள்ளைங்கன்னு சொல்லி எங்களை கட்டி வச்சு அழிப்பானுங்க. இப்படி பேச போறியா இல்லையா நீ? கவனி இருக்கிற என்ன டோமரு என் கையிலே டிராமா பண்றியா? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து எங்க பணத்தை அமைக்கலான்னு பாக்குறீங்களா? அந்த கதை இங்க வேவாது. ஒரு பயிலும் உயிரோட இருக்க மாட்டீங்க. எங்க பணத்தை அமைக்கின்னு மாவனை என்னையே அடிக்க வரியா நீ? பொருளை எடுத்தேன் போட்டுருவேன். என்ன முதலியார் அடியாள் வச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் ஏமாளி பொழப்பு பொழிச்சுக்கிட்டு இப்ப சாக போற காலத்துல எங்க சொத்தை அமுக்கலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன் முதலியார். அப்புறம் மரியாதை கெட்டுடும். அப்பா பா பாருங்க உங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இறந்திருக்காரு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க நீங்களும் புரிஞ்சுக்கங்க. செத்துட்டா விட்டுருவாமா? எங்க பணம் வர்ற வரைக்கும் பாடி எடுக்க விட மாட்டோம். அவ்வளவுதான். பாடியை தூக்க விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம். இப்படி உட்காந்துட்டு நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாம முதல்ல முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் பாருங்க. அவங்க பசங்க எங்க தான் இருக்காங்க, செட்டில் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கங்க. என்னது இதுங்களா பிள்ளைங்க? 2 அம்மி பீஸுங்க. எங்க பணத்துக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? நீங்க இப்படி பேசுறதெல்லாம் தப்பு. சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி பாடி அதே இடத்துல தான் கிடக்கும். உங்களால முடிஞ்சதை பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஹார்ட் அட்டாக் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தப்பு பண்ணாரு. பாதிக்கப்பட்டவங்க விடுவாங்களா? பிரச்சனை பண்ணாங்க, போட்டுன்னு போயிட்டாரு. நான் ஒரு அதிகாரி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயிடுச்சுல. கொஞ்சம் கூட மதிக்காம பேசிட்டீங்களே. அதெல்லாம் நடக்காதீங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. இருங்க பொறுமையா இருங்க. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? சார் நீங்க தான் உங்க பசங்களா? நேற்று நான் தான் பில்டப் குமார் ஒர்க் ஷாப்புக்கு உங்கள் அப்பாவை சவாரி கூட்டு போனேன் சார். அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியும் சார். சார் ஹலோ ஏதோ பேசி பணத்தை எல்லாம் வாங்குறதுக்கோசரம் பில்டப் குமார் ஆபீஸுக்கு போயிருக்காரு. இவரு எங்க அப்பாவை அட்டெண்ட் பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னு ஃபுல்லா இவருக்கு தெரியுமா? பணத்தை வாங்குறதுக்காக பில்டப் குமார் ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் சவாரி கூட்டு போனேன். இங்கதான். ஆமா ஃபேக்டரியில் தான் கேறேன். தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, பார்த்து வந்துடுறேன். போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறேன். ஓ அப்பா மேட்ரா? ஜாகிங் போயிருந்தாரு. வணக்கம் தம்பி. நான் பம்மல் இருந்து வர்றேன். என் பேர் முத்துசாமி முதலியார். உட்காருங்க இப்படி உட்காருங்க. நன்றி தம்பி, நன்றி. ஆமா அப்பா சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். உங்கள் அப்பா என்னை பற்றி சொன்னதா சொன்னீங்க. நான் கொடுத்த நிலத்தை பற்றியும் எனக்கு அவர் தர வேண்டிய பணத்தை பற்றியும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நிலம் என்ன பணம்?
அப்படி ஒன்றும் எழுதி வைக்கலையே. பட்டுன்னு அப்படி சொல்லாதீங்க தம்பி. அவர் எழுதி கொடுக்காதனால நான் கொடுத்தது இல்லைன்னு ஆயிடுமா? இது என் பணமா இருந்தா நான் இப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டேன் தம்பி. இது அடுத்தவங்க பணம். என்ன பெருசு ஒன்றும் எழுதலைன்றீங்க? எம்மா பெரிய மேட்ரு. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்குது. ஒன்றும் புரியலையே, என்ன பண்றது? அப்படி பண்ற? உங்களுக்கு ஜாஸ்தி பணம் தேவைப்படுது பாஸ். நீங்க நினைச்சதை சாதிக்கணும். ஃபீலிங் காட்டுறீங்க, தப்பு பாஸ். இவங்கள மக்கர் பண்ற ரிமோட்டை தட்டி டிவியை ஓட வைக்கிற போல ஓட வைக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் பில்டப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேபிள் போட்டு பிரயோஜனமே இல்ல. பணத்தை வாரி இறக்குறீங்க, எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, மந்திரி ஆகுறீங்க. அப்பதான் இந்த மொட்டைக்கு நீங்க பாஸ். மொட்டை பாஸ். எல்லாரும் என் பேச்ச கேட்டு இடத்து கொடுத்தாங்க. நான் படத்துக்கு எங்க போவேன்?